கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்த பத்தின அப்டேட்ஸே சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டுருக்கு. ஸோ, இந்த அப்டேட்ல வந்து என்னென்ன தகவல்கள் இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபிஸ் பார்த்தீங்கன்னா, மரணமான ஒரு ரெக்கார்ட வச்சிருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 கோடி அடிச்சிருச்சு அப்படின்ற மாரி ஒரு பக்கம் சொல்றாங்க. சில மூவி ட்ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 800 கோடி தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இதுல வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த 1000 கோடி அப்படின்றது தான். ஸோ, 1000 கோடிக்கு ஒரு ஒர்த்தா இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% ஒரு வெறித்தனமான ஒரு படம். ஸோ, அந்த அளவுக்கு படத்துல ஏகப்பட்ட கான்செப்ட் வந்து வேற லெவல்ல குடுத்துருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸு, அதையும் தாண்டி படத்தில் நடித்த மற்ற ஸ்டார் கேஸ்ட் இவங்க பெர்ஃபார்மன்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருக்குது படத்தோட அந்த ஒரு ரைட்டிங் அண்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான பதிலடி பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த நெகட்டிவ் ரிவ்யூ ஷேர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே. ஸோ இவங்க மூஞ்செல்லாம் இப்போ கரிய பூசுகிற மாதிரி படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணியிருக்குது. ஸோ 1000 கோடி அடிச்சவனே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி உடனே ரொம்ப ஹாப்பி. நம்ம கலாநிதி மாறன் லோகேஷ் கனகராஜ் இவங்களெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ பேசின உடனே வந்து நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ தலைவரே நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்ல, கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், படத்தோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் நடிப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த நடிப்பெல்லாம் பார்த்து எல்லாம் மிரண்டு போய் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து 1000 கோடி ஒரு ஒருத்தான படம் தான் அப்படின்ற மாதிரி கலாநிதி மாறன் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் வந்து கூலியோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 5 மதராசி படம் ரிலீஸ் வரைக்குமே தமிழ் சினிமாவில் எந்த பெரிய படங்களும் ரிலீஸே கிடையாது. அது வரைக்கும் கூலி படம் தான் நின்று பேசுவோம்ன்றது உண்மையான விஷயம். ஸோ மதராசி ரிலீஸ் ஆனாலுமே இன்னும் நிறைய தியேட்டர்ஸில் வந்து கூலி தான் ரன் ஆக போகுது. அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன வருது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சினிமாவை பற்றி இன்ட்ரெஸ்டான தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.